5, 14, 23 இவங்கெல்லாம் 5க்குரியவர்கள். இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா புதன்னு சொல்லுவாங்க, மர்க்குரின்னு சொல்லுவாங்க. இந்த 5 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோன் இருக்கு, ஃபோன் நல்லா தான் இருக்கு, ஓகேங்களா? ஆனாலும் அடுத்த அப்டேட் போகணும், அடுத்த மாடல் போகணும் அப்படின்ற விருப்பம் இவங்களுக்கு வந்துகிட்டே மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஃபோனு வேற ஏதாவது பொருளாக இருந்தாலும் சரி, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருந்தாலும் மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள் 5. அப்போ அந்த மாறுதலை வந்து அவங்களுக்கு கொடுக்கல, இல்லை இதை யாராவது கூட இருக்கவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இல்லை இதையே வச்சுக்கோ அப்படின்னா வைப்ரேஷன் கீழே போயிடும். நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்க. அந்த நெட்வொர்க்கிங் மார்க்கெட்லாம் மேக்ஸிமம் 5 இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா தொடர்பை பெருக்கிட்டே இருப்பாங்க. சில 5 இருக்கும், கம்யூனிகேஷன் நெட்வொர்க் பண்ணவே பண்ணாது, அப்படியே நெகட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏதாவது கடவுளை வழிபடலாமா, ஏதாவது மனசுக்கு நிம்மதி தருமா அப்படின்ற ஒரு தாட் வரும்ல. மனம் நல்லா வரணும், செல்வம் பொழிக்கணும்னா எந்த கோயிலுக்கு போவீங்க? திருப்பதி, ஏழுமலையான். ஏழுமலையானுக்கு போவீங்களே. 5 சப்போர்ட் பண்றது பெருமாள் தான். பெருமாள் மட்டுமா அப்படின்னா இல்ல, விதி யார் இருக்காங்க, கிழமை யார் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும்ல. இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லும் போது பெருமாளோட சேர்த்து யார் யார் இருக்காங்க. சார், ஒவ்வொரு தேதியில பிறந்தவங்களுக்குமே வந்து குணாதிசயங்கள், அவங்க வாழ்க்கையில உயர்றதுக்கான வழிமுறைகள்ல இருந்து எல்லாத்தையுமே தனித்தனியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற தேதிக்காரங்க யாரு அப்படின்னா 5ஆம் தேதி, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி, அதுக்கப்புறமா வந்து 23ஆம் தேதி. இவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் சார்? 5, 14, 23 இவங்கெல்லாம் 5க்குரியவர்கள். இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா புதன்னு சொல்லுவாங்க, மர்க்குரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மர்க்குரி பிளானட். இந்த 5 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த 5 வந்து புத்தி சம்மந்தப்பட்ட வேலை மட்டும்தான் கரெக்டாக பண்ணுவாங்க. இவங்களுடைய மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிவ் மைண்டாக இருக்கும். சரிங்களா? மேஜரான பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே 5 இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இவங்க வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து அதிகமாக இருக்கக்கூடியவங்க. வேலை செய்கிறத விட பிஸ்னஸ் பண்ணுற மைண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து 5. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு, பிரெயின் என்ன மைண்டு, புத்தி என்ன சொல்லுது, இன்டெலெக்சுவல் சொல்லுவாங்கல்ல, அந்த இன்டெலெக்சுவல் புத்தி சொல்றதை மட்டும் தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து இருக்கிற நம்பர்லயே அதிகமான கால்குலேஷன், அதிகமாக கணக்கிடும் தன்மை கொண்டவர்கள் 5. அது லேடிஸ், ஜென்ஸ் யாரா இருந்தாலும் 5 வந்து அதிகமான கால்குலேஷன் பண்ணும். இப்போ இந்த அதிகமான கால்குலேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாயிடும். கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் போது சில லாசஸை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை சந்திச்சாலும் அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. லாபங்களை வச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டு மட்டும் ஓடக்கூடியவர்கள். சரிங்களா? ஏன்னா பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஆப்டா இருக்கிறது வந்து 5 எங்கேயாவது சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அவங்க உண்மையில கண்டிப்பா பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். உலகை ஒரு முறையாவது சுற்றி வர வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பா 5க்கு இருக்கும். எப்படியாவது போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க வந்து மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க. இவங்க எப்படின்னா சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கணும். இவங்க சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா இவங்களோட வைப்ரேஷன் இறங்கிடும். இப்போ ஒரு ஃபோன் இருக்கு, ஃபோன் நல்லா தான் இருக்கு, ஓகேங்களா? ஆனாலும் அடுத்த அப்டேட் போகணும், அடுத்த மாடல் போகணும் அப்படின்ற விருப்பம் இவங்களுக்கு வந்துகிட்டே மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஃபோனு வேற ஏதாவது பொருளாக இருந்தாலும் சரி, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருந்தாலும் மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள் 5. மாறுதலை மனம் விரும்பும். அப்போ அந்த மாறுதலை வந்து அவங்களுக்கு கொடுக்கல, இல்லை இதை யாராவது கூட இருக்கவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இல்லை இதையே வச்சுக்கோ அப்படின்னா வைப்ரேஷன் கீழே போயிடும். அந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால வந்து எதையும் மாற்றிக்கொண்டு இருப்பது, மாறுதலை மனம் விரும்பக்கூடிய இருப்பது 5. ஆனால் பிஸ்னஸ்ல கூட மாறுதலை விரும்பும். எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும், அதில் அச்சீவ் ஆயிடும், அச்சீவ் பண்ணிடுவாங்க. அச்சீவ் பண்ணிட்டு திருப்பி புதுசாக ஒரு டார்கெட் வைக்கிறது யாருன்னா 5 தான். நிறைய டார்கெட்ஸ் அடுத்தடுத்து வச்சுட்டு இருக்கிறது 5 வைப்பாங்க. எல்லாரும் அப்படி டார்கெட்ஸை அடிக்கடி மாற்ற மாட்டாங்க. இப்போ ஒரு சில நம்பர் இருக்கு, அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வாங்கிச்சோன்னா படுத்து இப்படி உட்காந்துரும், அவ்வளவுதான், அப்படியே உட்காந்துரும், வாங்கியாச்சுப்பா அப்படின்ட்டு. இது வந்து ஒரு திருப்தி ஆயிடும். உதாரணத்துக்கு சொல்றேன், இது 5 இருந்து பாத்தீங்களேன், அடுத்த வீடுக்கு பிளான் போடும். அடுத்த வீடோ இல்ல அடுத்த வந்து ஏதாவது நமக்கு ஒரு இன்கம் வரா மாதிரி, இல்ல வந்து ஒரு பாசிவ் இன்கம் வரா மாதிரி. ஏன்னா இவங்களோட மைண்ட் ஃபுல்லாவே புத்தி அடிப்படைன்னு சொல்லிட்டேன். மனம் கிடையாது, மனம் கொஞ்சம் தான், புத்தி தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யார் கூட பழகினாலும் யார் கூட கேட்டாலும் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது கெட்ட விஷயம்னு சொல்ல மாட்டேன், நல்ல விஷயம் தான், பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனா இது கெட்ட விஷயத்துக்கும் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயும் அவங்க மனம் ஈஸியா போகும். அதாவது என்னன்னா கொஞ்சமா வேலை செய்யணும், அதிகமா சம்பாதிக்கணும். இது வந்து இருக்கிற நம்பர்ல 5க்கு கொஞ்சம் அதிகம். சரி, 5க்கு அதிகம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 3 hours ஸ்பெண்ட் பண்றோம். அந்த 3 hoursக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண வேலை வந்து 3 hours ரிசல்ட் தான் வரும். ஆனா 3 hours ஸ்பெண்ட் பண்றது 8 hours எனக்கு ரிசல்ட், 8 hours வேலை பார்த்த ரிசல்ட்ஸ் கேட்பாங்க. இப்போ ஒரு 50,000 கொடுத்துட்டு ஒரு மாசம் 1.5 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா 50,000 இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா எதுல இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா பினான்சியல் சர்வீசஸ்ல இருப்பாங்க, ஷேர் மார்க்கெட்ஸ்ல இருப்பாங்க.
அதோட ஈடுபாடு இருக்கும் அவங்களுக்கு. ஷேர்ஸ் மேல, ஈக்விட்டி மேல, கரன்சி மேல, அப்புறம் வந்து நகை வாங்கி வச்சுட்டு பணம் கொடுக்கறது, ஃபினான்ஸ் பண்றது. இந்த ஃபினான்சியல் செக்மெண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் மீடியா இண்டஸ்ட்ரி இதுல அதிகமா இருப்பாங்க. கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியா நெட்வொர்க்கு, டிஜிட்டல், ஆன்லைனு, சோசியல், இதெல்லாம் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல வரும். ஏன்னா அவங்க அந்த கம்யூனிகேட் மூலியமா தான், அதாவது அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் மூலியமாகவே இவங்க ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்க. அந்த நெட்வொர்க்கிங் மார்க்கெட்ல எல்லாம் மேக்ஸிமம் 5 இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தொடர்புகள் அதிகமா இருந்தா அவங்களுக்கு காசுமா, அவங்களுக்கு என்னன்னா தொடர்பை பெருக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை பெருக்கும் போது அவங்களுக்கு அது பிளஸ்ஸா வரும். சரிங்களா? சில 5 இருக்கும் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் பண்ணவே பண்ணாது, அப்படியே நெகட்டிவா இருக்கும். ஏன் அப்படின்னா வேற ஏதாவது நம்பரோ வேற ஏதாவது விதியோ வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணும். அப்ப நம்ம அதை கிளியர் பண்ணி விடணும். அது ஸோ வேற எந்த நம்பர் சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி கிளியர் பண்ணி விடணும். இந்த ஒரு விஷயம் இருக்கு. பணத்தின் மீது தீவிர மோகம் கொண்டவர்கள், எந்த வகையிலேனும் முயன்று பணத்தை சம்பாதித்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் 5. அதாவது கையில அதாவது இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ஏதாவது ஒரு வகையில கையில பணம் வந்து போயிட்டு இருக்கும். யாருதாவது வந்துட்டு போயிட்டு இருக்கும். சும்மாவது இந்த வச்சுக்கோ, அப்புறம் நாளைக்கு வாங்கிக்கிறேன், 2 நாள் வாங்கிக்கிறேன். யாருக்கு பணமாவது வரும், இவங்க பணம் வரும். இந்த வைப்ரேஷன் வந்து 2 நம்பருக்கு இருக்கு, 5க்கும் இருக்கு, 6க்கும் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில பணம் வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடியவங்க. அதனால என்னன்னா இவங்க வந்து எப்படி முயன்றாவது சம்பாரிச்சு கொண்டு வரணும்ன்ற ஆட்டிடியூட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது 5க்கு. இந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு விதத்துல தப்பா முடிஞ்சிரும்ல சார்? ஆமா, இவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். கொஞ்சம் காசு நிறைய லாபம்னு பார்க்கும்போது இல்லீகலுக்கான ஆக்டிவிட்டிஸ்ல போறதுக்கான மனம் வந்து தள்ளும். இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, இல்லீகலா இவ்வளவு சம்பாதிக்கலாம் வரல, அதுல எல்லாம் யோசனை வரும். சோ அந்த மாதிரி பிசினஸ்ல யோசனை வரணும். கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க. அதுல போனதான் அவங்க பிளாக் ஆவாங்க. ஆனா நஷ்டத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, திருப்பி லாபத்தை பத்தி மட்டும் கவலைப்படுவாங்க. சோ அதனால என்னன்னா பிசினஸ் அப்படின்னாவே வியாபார திறமை, வியாபார நுணுக்கம் அமையப்பட்டவர்கள் 5. அவங்க பிசினஸாவே பார்ப்பாங்க. ஆனா மத்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படி பார்க்காது அவ்வளவு சீக்கிரத்துல. இது ஒரு ஸ்பெஷல். இது ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கக்கூடியவங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏது நினைக்கிறாங்கன்றது ஈஸியா அதை கிராஸ் பண்ற பவரும் அவங்க கிட்ட இருக்கு. சோ இதெல்லாம் அவங்களுடைய விஷயம். மாறிக்கொண்டே இருப்பது, மனம் மாறுதலை விரும்பி கொண்டே இருக்கக்கூடிய நபர்னு சொல்லிட்டேன். சோ அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சொல்றேன் இல்லையா, சினிமா ஃபீல்டு, கம்யூனிகேஷன் ஃபீல்டு, ஃபினான்சியல் செக்மெண்ட் ஃபீல்டு, இதுல எல்லாம் வந்து மேஜரா இருப்பாங்க. நீங்க சொல்லும் போதுதான் வந்து ஒரு பழமொழி சொல்லலாம், புத்தி உள்ள புள்ள வந்து பழிச்சுக்கும். புத்தி உள்ள புள்ள வந்து 5 தான் ஃபர்ஸ்ட். இந்த எண் கணிதத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு அனுபவத்துல 5 தான். ஏன்னா நான் இப்போ யாராவது நீங்க பழகுறீங்க வச்சுங்களேன், இப்போ உதாரணத்துக்கு சொல்ல 5 என் கூட வந்து பழகுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போயிடும் இவங்க வந்து புத்தி அடிப்படையில வரவங்கன்னு நல்லா தெரிஞ்சு போயிடும். எல்லாத்தையும் பார்த்து சொல்லணும், இருந்தாலும் அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக நேயர்களுக்கு சொல்றேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம என்ன பண்ணுவேன்னா, ஓகே ரைட்டு, அப்போ உன்னோட கால்குலேஷன் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோட மூவ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிடும். அதனாலதான் எல்லாருமே அவங்கவுங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, மத்த எண்களை பத்தியும் ஏதோ ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எண் கணிதத்தை பத்தி ஈஸியா நம்ம டிராவல் பண்ணலாம். இவங்க வந்து உடல் ரீதியா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல இருந்து அவங்க எப்படி தற்காத்துக்கலாம்? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கால்குலேஷன் பண்றதால நல்லா தெரிஞ்சுங்க, புத்தின்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ வந்து நர்வ் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அதிகமான கால்குலேஷன், அதிகமான வந்து பாதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கு நரம்புகள் அடிப்படையில. சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய அதை திங்கிங் ஓவரா இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா லிவர்ல எனர்ஜி லாஸ் ஆயிடும். நரம்பு சொல்லிட்டேன், நர்வ்ஸ், அது இல்லாமல் லிவர்ல எனர்ஜி லாஸ் ஆயிடும். லிவர்ல எனர்ஜி லாஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த உடல்ல வந்து லிவரோட ஹீட் அதிகமாயிடும். அப்போ இந்த கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பித்தநீர் சம்பந்தமான, பித்தப்பை சம்பந்தமான, பித்தநீர் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து வரதுக்கான லிவரு, நரம்பு, இது சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை பேலன்ஸ் பண்ணி அவங்க போய்க்கலாம். கூட என்ன நம்பர் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அதையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்னதான் வந்து புத்தி உள்ள பிள்ளையா இருந்தாலுமே ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது தடுமாறுவாங்க. ஓகே, ஏதாவது கடவுளை வழிபடலாமா, ஏதாவது மனசுக்கு நிம்மதி தருமா அப்படின்ற ஒரு தாட் வரும்ல. சோ அப்ப இவங்களுக்கு வந்து உகந்த கடவுள், இவங்களுக்கு இயல்பாவே பாத்தீங்கன்னா 5 இருக்கவங்களுக்கு வந்து எவ்வளவு அடி விழுந்தாலும் மீண்டும் துள்ளி எழுந்து வரவங்க 5 தான். ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்துருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பணம் நல்லா வரணும், செல்வம் பொழிக்கணும்னா எந்த கோயிலுக்கு போவீங்க? திருப்பதி, ஏழுமலையானுக்கு போவீங்களே. 5 சப்போர்ட் பண்றது பெருமாள் தான். சோ அதனால அவங்க வந்து எந்த பெருமாள் வேணா போலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெருமாள் மட்டுமா அப்படின்னா இல்ல, விதி யார் இருக்காங்க, கிழமை யார் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும்ல. இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லும் போது பெருமாளோட சேர்த்து யார் யார் இருக்காங்க,
அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த 2 கடவுளோ அந்த 3 தெய்வமோ 3 கடவுளோ ஏதோ ஒண்ணு அதை மட்டும் பண்ணா போதும். ஆனா பெருமாள் தான் இவனுக்கு பிரதானமான சப்போர்ட்டா இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மதத்துல இருக்குவாங்க, ஒரே ஒரு அதாவது சிவ வழிபாடு பண்ணிட்டு இருக்கவங்க பெருமாள் வழிபாடு பண்றதுக்கு சில பேர் யோசிப்பாங்க, பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கவங்க சிவ வழிபாடுக்கு யோசிப்பாங்க. இதெல்லாம் அவங்கள நிறைய பிரச்சனைகள் இருக்கா என்ன இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் இந்த எண்கணித முறை வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து இந்து மதத்துல ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு. ஸோ 5 இருக்கவங்க பெருமாள் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு, திருப்பதி நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாரு. ஓகே சார். இப்போ நீங்க வந்து ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை பேஸ் பண்றீங்க. இதே வந்து நிறைய பேர் வந்து இப்போ எண் கணிதத்தை வந்து நம்புறாங்க. ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும். ஸோ அவங்க இப்போ அதர் ரிலீஜியன்ல வந்து கேட்கும்போது என்ன மாதிரியான சொல்யூஷன் சொல்லுவீங்க? அதர் ரிலீஜனுக்கு தான் நான் எந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு லக்கியா இருக்கும், எனர்ஜியா இருக்கும், எந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த திசையை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த நாளை நீங்க தேர்வு செய்யலாம், இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம்ல. இவங்களுக்கும் சொல்லி தருவோம், அவங்களுக்கும் அதை சொல்லிடுவோம். அப்போ முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அவங்களாம் வராங்களே, அவங்களுக்கு இந்த கடவுள் சித்தர்கள் மட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம், மற்ற எல்லா தகவலும் கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஜெம்ஸ் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் போட்டுக்கலாம், அவங்க போடுவாங்க, கிறிஸ்டல்ஸ் போட்டுப்பாங்க. இல்ல வந்து வேற ஏதாவது ஸ்டோனா வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்டோனா வச்சுப்பாங்க, அவங்களோட ஆஃபீஸ்ல வச்சுப்பாங்க, இல்ல அவங்களோட பேக்ல வச்சுப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, ஹியூமன் லோகோன்னு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். உலகத்துல முதல் முறையா நம்ம தான் பண்றோம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் லோகோ அமைச்சு கொடுக்குறோம். கம்பெனி பிராண்டுக்குலாம் லோகோ இருக்குல்ல, அது மாதிரி உங்களுக்குன்னா உங்களுக்கு தனியா ஒரு படம் அமைச்சு கொடுப்பேன். அதே மாதிரி படம் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி லோகோஸ் எல்லாம் வந்து இந்துஸா இருந்தாலும் சொல்லுவேன், கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் பண்ணி கொடுக்குறேன், முஸ்லிம்ஸா இருந்தாலும் அந்த மாதிரி லோகோஸ் பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து இதுக்கு ரெமெடி கொடுக்கறது, ஈஸியா பூஸ்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சேர்த்து இந்த விஷயங்களும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். அது வந்து புத்தி உள்ள பழச்சிக்கும் அப்படின்னு 5ஆம் நம்பருக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி.